தேசிய கொள்கையை மறுத்ததும் கிடையாது. ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்கோ. சில சில இடங்கள்ல அவர் சொன்ன விஷயம் இதுதான், இதுக்கு தீர்வு இது மட்டும்தான். அதுக்காக இனி வர்ற காலங்கள்ல நாங்கள் எல்லா இடமும் புத்த கோயில் கட்ட விட்டுருவோமான்னு சொன்னால் இல்லை. அப்ப நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேணும், ஒரு யதார்த்தமான ஒரு முடிவுக்கு வரணும். அப்ப நீங்கள் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் இன்றைக்கு அரசியல் ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் மௌனிக்கப்பட்டு எல்லா விஷயத்தையும் தோத்து போய் அது உங்களுக்கு வடிவா தெரியும். அப்ப இன்றைக்கு அந்த மக்களின் பிரச்சனையை தீர்க்கணும்ன்றதான் அர்ச்சனோட ஒரு நோக்கம் வழிய நீங்கள் புத்த கோயில் கட்டி கொண்டிருங்கோ, யாழ்ப்பாணம் முழுக்க புத்த கோயில் கட்டுங்கோன்றத இதை புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையா இருந்த நீங்க நம்பிக்கை இழந்து போறதுக்கு ஒன்றுமே அர்ச்சனை செய்ய நம்பிக்கை விளக்குற அளவுக்கு அர்ச்சனை ஒன்றும் செய்யல. நீங்க இந்த நம்பிக்கை இழந்தீங்கன்றதான் இந்த கேள்வியா இருக்கு உங்கள்கிட்ட. எங்கட போராட்டத்திலே இதுக்கு உதாரணம் இருக்குது. இப்ப நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும். பயணிப்பாரா நீங்கள் அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களோட வேதனை புரியுது, ஆனா நீங்கள் அந்த சிந்தனைக்குள்ள தவறா நிக்கிறீங்கன்றத மட்டும் நான் புரிஞ்சு கொள்றேன். அந்த ஒற்றை வயசாக நான் தவறா நிக்கிறேன்னு அந்த ஒரு வசனம் எனக்கு பிடிக்கல, அதான் பிரச்சனை. அப்படி சொன்னா அந்த ஒரு வசனம் பிடிக்கலன்னு நீங்க சொல்றீங்க. இதை யோசிச்சு பாருங்க. தலைவர் அந்த இந்திய ராணுவ காலகட்டத்துல பிரேமதாசோட ஆயுதம் வேண்டி அடிச்சவர் என்று சொல்லி கலைக்கிறாங்க. சரியா? உண்மையாவும் இருக்கலாம், அது பொய்யாவும் இருக்கலாம், எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்ப என்ன பிரேமதாசோட தலைவர் விலை போயிட்டாரு அர்த்தம். அதுக்கு பின்னால அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஓகேயா, கட்டாயம் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். ஓகே, தொடர்ந்து டாக்டருக்கான ஆதரவை நாங்கள் கொடுப்போம். நீங்கள் அர்ச்சனாக்கு எதிரான கருத்தை கொண்டு வாங்க. நியாயபூர்வமாக இருந்தால் நாங்கள் இந்த தளத்தில் அதை ஏற்றுக்கொள்வோம். இந்த சமூகத்துல நேர்மையானவையும் உண்மையானவையும் மனச்சாட்சியம் உள்ளவையும் தான் பயணிச்சு கொண்டிருக்கிறோம். தவறுகளை நாங்கள் இல்லையா? டாக்டர் அர்ச்சனா என்னன்னா மக்களுக்கு பின்னால நிக்கணும்ன்றதை நான் ஆசைப்படுறேன். இதுதான் மக்களுக்கு பின்னால நிக்கிறார். நீங்கள் இன்றைக்கும் உடைச்சு போக வேண்டிய தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் எம்பி பதவி போனா கூட பரவாயில்ல, மக்களுக்கு பின்னால நிக்க சொல்லி தான் நான் சொல்றோம். நாங்கள் தொடர்ச்சியா டாக்டரோட பயணிச்சு கொண்டிருப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. டாக்டர் நல்ல வழியில போய் கொண்டிருப்பார். ஓகேயா? டாக்டர் ஒரு நாளும் இந்த தேசிய கொள்கையில இருந்தோ மாவீரருக்கோ தேசிய தலைவருக்கோ ஒரு நாளும் விரோதமா எந்த விஷயமும் செய்ய மாட்டார். ஓகே, அவருக்கு சில விஷயங்கள்ல அனுபவங்கள் இன்னும் வேணும். அதால நாங்கள் தொடர்ந்து ஆதரவை கொடுத்தோன்னா அவரை நல்வழிப்படுத்தி கொண்டு நாங்கள் பயணிக்கணும். ஏனென்றா எங்களோட மக்களுக்கு உரிய அபிலாசைகளை தீர்வு செய்யறதுக்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த பயணத்துல இணைஞ்சிருக்கிறோம். அப்ப நீங்களும் கண்டிப்பா அதை நினைச்சு கொண்டு தொடர்ந்து நாங்கள் ஆதரவு கொடுத்து அவரை இன்னும் கன தூரம் கொண்டு போகணும். ஓகே, அவரை மாதிரி கேள்வி கேட்கறோம். என்ன பிரயோஜனம் கேட்கிறேன், நீங்கள் டாக்டரோட கதைக்கிறீங்களோ அவங்க சொல்ல அவர் கேட்கிறாரா? கதைக்கிறனாங்கன்னா அவர் இந்த தளத்துக்கும் பெறுவார். நாங்கள் கதைக்கிறோம், தனிப்பட்ட முறையில கதைச்சு கொள்றோம். நீங்க அதை பற்றி எல்லாம் யோசிக்காதீங்க. சில விஷயங்களை நாங்கள் வெளியில இறக்க இயலாது, தனிப்பட்ட முறையில கதைச்சுதான் சிலதை செய்யலாம். மற்றபடி டாக்டர் அதுல தெளிவா இருக்கிறாரு. நீங்க அதை பற்றி யோசிக்காதீங்க. வெளியில டாக்டர் எங்கட கதையை கேட்கிறாரா இல்லையா இல்ல. நாங்கள் இந்த தளத்துல டாக்டருக்கு ஆதரவா கதைச்சு கொண்டிருக்கிறோம். டாக்டர் இல்லாட்ட கதையும் கேட்டா டாக்டர் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டார். டாக்டருக்கு ஒரு சிந்தனை இருக்குது, அவருக்கு ஒரு அறிவு இருக்குது, அவருக்கு ஒரு அரசியல் பாதை இருக்குது. அவர் எதை தன்னுடைய விஷயத்துக்கு உள்வாங்க வேணுமோ அதை வாங்கி கொண்டு எதை விட வேணுமோ விட்டு கொண்டு பயணிப்பார். இப்ப இந்த உலகத்துல எல்லாருமே சொல்ல போயிட்டால் நாங்கள் தான் போய் அந்த கதிரையில் இருக்கணும். அப்ப இவ்வளவுதான் உங்களுக்கு விளக்கம். அவருக்கு தெரியும் இந்த சமூகத்துக்கும் தான் போன அரசியல் பாதைக்கும் தனக்கு என்ன செய்ய வேணும், யாருடைய விஷயத்தை கேட்கணும், யார் சொல்ற விஷயத்தை கதைக்கணும், தான் என்ன கதைக்கணும்ன்றத மிக தெளிவான சிந்தனை அவர் போய் கொண்டிருக்கிறார். இதை விட உங்களுக்கு என்ன விளக்கம் வேணும்? இல்லைன்னா நான் ஒரு படையத்துக்கு போறதும் இல்லை, இல்லை வேற யாரோட நான் கதைப்பதும் இல்லை, டாக்டர் இப்படி குறையா கதைப்பதும் இல்லை. என்ன காரணம்டா, நான் அந்த காலத்தான் நான் போராடினேன். விளங்கல்லையே, நீங்கள் இவ்வளவுக்கு உடைய வேண்டிய தேவை இல்லையா? நீங்கள் இவ்வளவுக்கு உடைய வேண்டிய தேவை அளவுக்கு அர்ச்சனா இன்னும் அவர் அன்பின் மிகுதியா இருக்கிறார். அதான் சொல்றேன். இல்ல, நீங்கள் அன்பா சேர்ந்து உங்களோட உணர்வுகள் எல்லாம் எங்களுக்கு விளங்குது. இப்ப நீங்கள் இதான் எல்லாரும் விளங்கப்படுத்த. நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். என்ன பாக்கண்டு என் முகத்தை பாக்குறதுக்கு ஆசைப்பட்டவங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்றேன், கேளுங்க. என்ன பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. நான் என்னில 4 சகோதரங்கள், நான் தனியா தான் இருக்கிறேன். நான் இருக்கிற மேஜரே என் தம்பி இந்த படம் கரும்புலி, நான் பேர் சொல்ல விரும்பல. இப்ப என் தம்பி கரும்புலி எல்லாருமே 4 பேருமே இயக்கத்தில் இருந்தாக்கள்.
விளங்கிச்சா? என்ன பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. நான் வந்து எந்த மீட்டிங்களுக்கும் போறல, எந்த கூட்டங்களுக்கும் பிரச்சனை கேட்கறவங்க நான் போறல, சரிதானே? என்னப்பா நான் நேரே அங்க போனா கூட நான் நினைச்சு கொண்டு வந்தேன், நான் டாக்டரோட கதைக்கணும்ண்டு, அது தனிப்பட்ட ரீதியை நான் கதைக்கணும்னு யோசிச்சிருந்தேன் நான். அது கூட எனக்கு இப்போ கொஞ்சம் பயமா இருக்குது, அது கதைக்கலாமா கதைக்க முடியாதான்ற பயம் எனக்கு இப்ப வந்துட்டு தானே. சரி, காலப்போக்கில் நீங்க அவரோட கட்டாயம் கதைப்பீங்களா என்னன்னு சொன்னா அவரும் சரியான நெருக்கடிகள். நீங்க இந்த தளத்துல பயணிங்கன்னு டாக்டர் இங்க வார போது அவரோட கதை கரெக்டா நான் கதைக்க விடுவோம். நீங்க வாங்க, ஆதங்கங்களை கதைக்கலாம்னு நீங்கள் அதை பற்றி தடுக்காதீங்க. எனக்கு விளங்குது உங்களோட மன ஆதங்கமும். அப்ப அது வந்து நீங்கள் தனியா இருந்து யோசிக்காதீங்க ஒரு நாளும். இந்த புலம்பெயர் நாட்டுல எங்களோட வந்து உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து பயணிங்கோ, அன்பா பயணிங்க. இதுல வாங்க, உங்களை நாங்க பிரச்சனை இல்ல. நீங்க நெடுக்க அப்படி வந்தோன்றீங்கன்னு சொன்னா டாக்டர் இப்ப மிக விரைவில் வருவீனம். பிறகு நீங்கள் வடிவா உங்களோட நாங்க கதைக்கிறதுக்கு கட்டாயம் விடுவோம். ஒரு பிரச்சனை இல்ல. கதை மன்னிக்கோணம். இல்ல நான் உங்களோட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் நான் இருந்தேன். நீங்க கதைச்சு கொண்டிருந்தபடியால் நீங்க இந்த படத்தை போட்டுட்டு அனாரியமா கதைச்சபடியா தான் எனக்கு கோபம் வந்தது. மன்னிச்சு கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா நீங்க இந்த தளத்துல பயணிங்க. உங்களுடைய ஆதங்கம் போலதான் எங்களுக்கும் ஆதங்கம் இருக்குது, அதால புரிஞ்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு இந்த விசுவாசத்தை ஒரு வார்த்தையில சொல்றேன் அப்படின்னு சொல்றேன், கேளுங்க. அண்ணன் சொல்றார் போய் அப்பாவை சுட்டு போட்டு வாண்டு, ஒரு கதையும் நான் திருப்பி கேட்க மாட்டேன்னு என் அப்பாவை போய் சுட்டுருவேன். என் அப்பா சொல்றாரு அண்ணையை போய் சுட்டு போட்டு வாண்டு, அக்கா பயமுண்டு, நான் பயமுண்டு, தம்பி பயமுண்டு, தங்கச்சி பயமுண்டு, எல்லாருமே பயமுண்டு வேற நீங்க தாக்கல். அதை ஏனென்றால் நாங்கள் குழம்பினதுக்கு காரணம் என்ன, இந்த தளத்துல வந்து சில பேர் அப்படி குழப்புறவே என்ன சில இல்லையா இதெல்லாம் போட்டு குழப்புறேன். அப்படி விளங்கப்படுத்த கேளுங்க தம்பி. ஒரு விஷயம், யோகானந்தன் வந்து இந்த தளத்துல வந்து உண்மையில இந்த தளத்தை நடத்தி கொண்டு போற அதாவது டாக்டருக்காக மிக விசுவாசமா அப்பல இருந்து இந்த வரைக்கும் உழைக்கிறார். நீங்க யோசிப்பாங்க, இப்ப தலைவரை நீங்க சொல்லிக்க எவ்வளவு ஒரு கோபம் வருதோ அதே மாதிரியான ஒரு அர்ப்பணிப்போட டாக்டருக்கான விசுவாசமா இருக்கிறவர். அப்ப அதாலதான் அவையில் வந்து அந்த இதால என்ன சொன்னா, நீங்க வேறு ஆக்கள் வந்து இப்படியான போட்டோக்களை போட்டு கொண்டு வந்து அவமானப்படுத்தினோம்ன்றதான் நோக்கம். நீங்க அன்பா பயணிங்க, உங்களோட குணம் விளங்குது, அன்பு விளங்குது. ஓகே, நீங்களும் இப்ப எல்லாரும் அமைதியா காய்ச்ச முடியும், பாருங்க சந்தோஷமா இருக்குது. அப்ப சந்தோஷமா இதால கோவப்படாம சந்தோஷமா ஓகே இதானுங்க விளங்கி கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா இது ஒரு காலத்தின் கட்டாயம் தம்பி. இதுக்குள்ள வந்து ஒரு 2 மாசம் 3 மாதம் தேர்தல்களுக்காகத்தான் இந்த பிரச்சனைகள் நடக்குது. இது தேர்தலுக்கு முதல்ல ஒரு 4-5 மாசத்துக்கு முதல் இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்திருந்தா நாங்கள் பேசாம இருந்திருக்கலாம். நீங்க தேர்தல் வரைக்கும் அவைகளுக்கான பிரச்சாரமா தான் இதை நாங்கள் பார்ப்போம், வெளியில நிக்கிறாங்களும் பார்ப்போம், அங்கேயும் பார்ப்போம். இதால ஒன்றும் கெட்டு போவது இல்லை. இதை வந்து நீங்க போகணுமெண்டா நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தில் அணுகி அந்த பிரச்சனைகளை செய்யலாம். ஒன்றை யோசிங்க, இப்படி ஒரு பிகாரிகளை இடிச்சு பிரச்சனைகளை கொடுக்க அங்கால கொழும்புல பழைய மாதிரி நீங்க நிக்கிற மாதிரி எல்லாரும் சட்டம் ஒழுங்கு நடக்கிற இல்ல, காடையர் கூட்டம் எல்லாம் இருக்கு. அந்த உங்களுக்கு தானே வடிவா தெரியும் காடையர் நான் புரிஞ்சு சொல்றேன். என்னோட விஷயம் என்னோட உண்மையிலேயே சொல்லி முடிச்ச பிறகு கதைங்க. அந்த காடையர் கூட்டம் எங்கடா சிங்கள பகுதிகள் இப்ப நெடுங்கணி அந்த பகுதிகள் எல்லாம் வெளியோயா டொலர்பாம் கென்பாம் அங்கால பக்கங்கள் எல்லாம் வந்து ஒரு காடையர் கூட்டமான ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அங்கால பிரச்சனைகள் ஒரு கலவரங்கள் வந்து என்று சொன்னா எங்களை தடுக்கிறதுக்கு ஆக்களை நாங்கள் ஏதாவது செய்ய போ எங்களை தான் போலீஸ் செய்யும், அடிக்க வருவார், பிடிக்க வருவார். சோ இப்போதைக்கு இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி போய் இதால இப்படியே இருக்க விட போறது இல்லை தானே. இந்த தேர்தல் முடிஞ்சு இப்ப எங்களுக்கான ஒரு தீர்வு திட்டம் மிக விரைவில் தந்துதான் ஆகணும். அதுக்கு பிறகு இதுகளை பார்த்துக் கொள்ளலாம். இப்ப கொஞ்சம் அமைதியா தேர்தல் நேரங்கள்ல கொஞ்சம் அமைதியா இருப்போம். அவங்க வாக்குகள் சேகரிக்கிறதுக்கு இதன்றதுக்காண்டி கொஞ்சம் இதண்டுவாங்க. இப்போ ஒன்றுமே கண்டு போயில்லை. இப்போ நீதிமன்றத்துல போய் அணுகி செய்யலாம். இப்ப இது அமைதியா கடந்து போங்க. அண்ணா உங்கள்ட்ட ஒன்று நான் கேட்கிறேன். உதாரணம் சொல்ல போறேன்னா சண்டை பிடிக்கிறதுக்கு நான் கலைக்கவே இல்லை அண்ணையோட. காணி ஒரு ஆளுக்கு தான் பாதிப்பு, அந்த காணியால சரி காணி சம்பந்தப்பட்ட ஆளுக்கு தான் பாதிப்பு. ஆனா பாருங்க எங்க இளம் சமுதாயம் பாதிக்கிற அளவுக்கு எவ்வளவு பிரச்சனை அங்க நடக்குது பாருங்க. இந்த பார்கள் திறந்து கஞ்சா எல்லாம் நடக்குது. 15 வருஷமா இந்த பேர் தான் இருந்தவை, அதை ஏன் விட்டு வச்சவை? ஒரு குடும்பம் 2 குடும்பம் அட்மிஷன் 10 குடும்பம் பாதிக்குதுன்னு வைங்க. 10 குடும்பத்துக்கும் ஏதோ நாங்கள் செய்வோம், வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் செய்யறோம், ஏதோ ஒன்று செய்வோம். ஆனா அங்க இருக்கிற இளம் சமுதாயம் பாதிக்கப்பட்ட யார் என்ன பாக்குறது? அடுத்த கட்ட போராட்டம் எங்க போகும்? எங்களோட மக்களுக்கு எங்க முடிவு கிடைக்கும்? அதுதான் பெரிய பிரச்சனை. எங்களுக்கு என்ன அடுத்த வளர்ற சமுதாயம் சரியான பாதையில போகணும், சரியான பாதையை கொண்டு போகணும். இந்த 15 வருஷத்துல பாருங்க எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கிறோம் நாங்கள். வாழ்வெட்டு கோஷ்டி என்றாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை நடந்து போயிடுமா இப்ப
பாருங்க இதுதான் எங்களுக்கு மெயின் பிரச்சனை. அதாவது கையிட்டு பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை தான். ஆனா காலப்போக்கில் அதை நாங்கள் தீர்க்கலாம். எங்கட கைக்குள்ள எங்கட பகுதியை நாங்கள் குணந்தோம்னா சட்டம் மூலமா அதெல்லாம் கடைசியா விகார உடைக்கலாடி கூட நாங்கள் எங்கட கடவுளை கொண்டுறலாம். ஓகே, இப்போ உப்பையில் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி செய்த அவியல் வந்து இன்றைக்கு கஜேந்திரனாக்கள் வந்து உண்மையில வந்து இந்த 16 பார் ஒரு சின்ன பிரதேசத்தில் 16 பார் இருக்குது. இதால் இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ ரெட் லைட் ஏரியாக்கள் இருக்குன்னு சொல்லி நான் சாகும்பரை உண்ணாவிரதம் நாங்கள் அதுக்கு நீங்கள் அந்த பார்களை வந்து லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் முறை நாங்கள் உண்ணாவிரதத்திலிருந்து மீள மாட்டோம்ட்டு போயிடுங்க. நாங்களும் சின்ன பிரச்சனை அதெல்லாம் ஒரு குறுகிய வட்டத்துக்கு போய் சொன்னதாங்க. பாராளுமன்றத்துல பெரிய கூட்டம் நடந்தது. அதாவது போலீஸ் மாதிரிவர் எல்லாம் சேர்ந்து அதை பாதுகாப்பு சம்பந்தமான கூட்டம் நடந்தது. அர்ச்சனா போயிருக்கு. 20 மாசமா தான் அதுல ஆர்ப்பாட்டம் செய்யறாருன்னு சொன்னவராங்க கஜேந்திரமாறன். பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதென்றாம் இதுகள் எல்லாம் வந்து அதுதான் உதவல் எல்லாத்தையும் என்ன சிரிக்க வேண்டிய விஷயம் 1.5 மாதம் கிடக்கு. நல்ல காலம்னா 20 வருஷமா செய்யறேன்னு சொல்ல விட்டுட்டார். இல்ல அண்ணன் என்னண்டா இப்ப இதுல கோவிக்காயங்கோ அந்த அன்னைக்கு நான் சில விஷயங்கள் இப்ப அவர் வந்து கதைச்ச துணி அப்படியா இருந்தா அதான் நாங்க கதைக்க வேண்டி இருந்தது. என்ன பிரச்சனைன்னா இன்றைக்கு யோசிச்சு பாருங்கன்னா ஒரு நீதிமன்றத்துக்குள்ள ஒரு குற்றவாளியை கொண்டு போய் கோர்ட்ஸுக்கு ஆயர்படுத்துறதுக்கே அதுக்கும் சிங்கள ஆக்களுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை. இப்போ இன்றைக்கு இந்த தையடியை இடிச்சு போட்டு நாங்கள் கொழும்புல எப்படி நடமாடலாம்ன்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் யோசிக்கணும். அதை விட அது இடிக்கப்படுமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். இதையெல்லாம் சிந்திச்சு தான் அர்ஜுனா அதுல ஒரு ஆளுமையான பதில சொன்னவர் டிசிசி மீட்டிங்ல. இது வந்து இடிக்கிறத விட இந்த பிரச்சனை இனக்கலவரத்தை கொண்டு வராம இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கோண்டு அவர் தெளிவாத பார்த்தா தெரியும். அதுல காணிய கொடுங்கோ நஷ்டகிட்ட கொடுங்கோன்னு அதுக்குரிய ஒரு சொல்யூஷனை கொடுங்கோன்னு சொல்லித்தான் சொன்னவர் ஒழிய இப்ப இன்றைக்கு அவர் சொன்ன நோக்கத்தை தான் நாங்க பார்க்கணும் ஒழிய நாங்கள் அவர் இதை கதைச்சு போட்டாரு. நேற்றுன்னா எவ்வளவு பேர் தனித்துவமா நின்று தலைவருக்காக அதுல போராடினவர். அப்ப அதை எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம இதை மட்டும் கொண்டு வரைக்க நாங்கள் உண்மையாவே அவரை ஆதரிக்கிற நாங்கள் குழம்புறதுல நீங்க பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாது. மன்னிச்சு கொள்ளுங்க மேடம், மனநோரு மாதிரி கதைச்சிருந்தா சாரி. இந்த சகோதரனுக்கு ஒரு வேண்டுகோள். இது நாங்க கதை மெனநோரமாய் காய்ச்சிருந்தா மன்னிக்கணும். ஆனா வந்து சில விஷயங்கள் வந்து இப்ப ஜோந்தன் சொன்ன மாதிரி அவர் சிலது சொல்லுறார் என்றால் அவர் எதற்காக சொல்லுறார், அது சிலவேளை எதிர்காலத்துக்கு நல்லதா அமையும் என்றதை நாங்கள் கொஞ்சம் விலாவாரியா யோசிச்சு பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா அவர் வந்து இவ்வளவு மக்களும் அனுப்பி போட்டால் இவ்வளவு பேர் நாங்களும் இருந்து இந்த புலம்பெயர் நாடுகள்ல இருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர் எதிரா செயற்படுவார் இருந்தா நாங்க என்ன அவ்வளவு விளங்காமல இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையே. அப்படி நாங்கள் எல்லாரும் விலங்குறாக்கள் இல்லையே. மற்றது இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் இவ்வளவு காலம் வந்து இந்த அரசியல்வாதிகளும் வந்து சிங்கள ஊடகங்கள்ல போய் பேட்டியல் கொடுத்து அவியலையும் சந்தோஷப்படுத்தி எங்களோட ஒன்று சேர்க்கிற மாதிரியான ஒரு நிலப்பாட்டை கொண்டு வரையில. ஆனா டாக்டர் அர்ஜுனா வந்து அந்த வேலை திட்டத்துல செய்யக்க இப்படியான விகாரிகளை உடைக்கிறதுன்னு சொல்லி உடைச்சு போட்டு இந்த முகத்தோடு அங்க போய் இந்த பிரச்சாரங்களை செய்யலாம். இந்த பிரச்சாரங்களை நாங்கள் எங்களுக்கு என்ன இதான சொல்றது இந்த ஏழக்குடி வரையும் எங்களோட பிரச்சாரங்கள் போகணும், டீக்கடை வரையும் போகணும். போனா தான் எங்களுக்கான தீர்வு இவ்வளவு காலம் அரசியல்வாதியும் மோதனொழிய அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒன்றையும் சேர்க்கை இல்லை. அப்ப நாங்கள் இதை யோசிக்கிறோம் சொன்னா டாக்டர் அர்ஜுனா மூலமா இந்த பிரச்சனைகளை மக்கள் மூலமா கொண்டே சேர்க்கணும் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு தூதுவரா போறவர் இப்ப வந்து இந்த இதான் விகாரிய இடி என்று சொன்னால் என்ன இடிச்ச பிறகு என்ன நாங்க போகலாமா, அதுக்கு பிறகு கதைக்கலாமா? கதைக்க விட மாட்டாங்க, வடிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப இப்படியே ஒரு நேரத்துல இவர் அங்க போய் இன்றைக்கு சிங்கள மக்கள்கிட்ட சொல்லிக்க அந்த சிங்கள மக்கள் வந்து கட்டாயம் கேட்பிடுவோம் அவர் அந்த விகாரி அந்த இடத்துல இந்த இதுல. ஏன்னா அவங்களுக்கு அது பெருசு, அந்த விகார அந்த சிங்கள மக்களுக்கு பெருசு. அதாவது எங்கட பிரச்சனையை தான் ஈஸியா கொண்டே சேர்க்கலாம். இப்ப வந்து விகாரம் அடிக்கிற அவசியம் இல்லை, உடனடியாக அடிச்சு தரமட்டமாக்குறதுல என்ன காண புரியல. உடனடியா இப்ப சிங்கள குடியேற்றத்தை அங்க ஏத்துறக்க எத்தனை ஏக்கர் காணி இருக்குது, 50 ஏக்கர் 60 ஏக்கர் காணியா இருக்குது. சுத்தி வர 5 ஏக்கர் 6 ஏக்கர் காணி இருக்குது. இதுக்குள்ள எவ்வளவு என்னத்தை செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? அப்ப தற்சமயத்துக்கு இதை கொஞ்சம் அமைதியா இருங்க. இருந்து கொண்டு இப்ப இவரை கொண்டுச்சு தான் நாங்கள் இந்த மக்கள் போற மக்கள் எங்கட கருத்துக்களை கொண்ட சிங்கள மக்கள்கிட்ட சேர்க்கணும். இதுக்காண்டி தான் நாங்கள் இதுல நின்று போராடி கத்தி கொண்டிருக்கிற அரசியல் தூர நோக்கத்தோட. அதுக்காண்டி தான் இதை கடந்து போக சொல்றோம். அவரும் எங்கட தலைவர்கிட்ட தானே படிச்சிருக்காரு அர்ஜுனாவும். பாருங்க எங்கட தலைவரே எத்தனை தாக்குதலுக்கு போய்க்க ஒரு சிங்கள குடும்பம் பாதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு முக்கியமான தாக்குதலுக்கு எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் நடக்குமா இருந்தா நீங்க அதை விடுங்கோண்டு கூட சொல்லியிருக்காரு. அது மாதிரி தான் ஒரு
ஒரு நீங்க யதார்த்தமா இல்ல நீங்க ரொம்ப உண்மையிலேயே கதைக்கிறாரு. யோசிங்க ஒப்பிட்டு எங்களோட பாருங்க, தேசிய யோசிச்சு தலைவர் பாருங்க, இருந்திருந்தால் இந்த நான் சீரியஸா சொல்றேன் தேசிய தலைவர் இருந்திருந்தால் இப்படி ஒன்று வந்தா இடிக்க சொல்லி இருந்தா தலைவர் இடிப்பேன்னு நினைப்பீங்களோ ஆனா சரியா அது எக்கோ பண்ணுது உங்களை கொஞ்சம் எக்கோ கொண்டு வரணும் அதான் பிரச்சனையா இருக்கு எங்களோட தலைவர் வந்தா ஒரு காலம் வந்து போய் நீங்கள் இத போய் அவங்களோட பிகாரிய போய் இடி மசூதிய இப்படி ஒரு எங்கேயாவது நடந்திருக்கா அதை சொல்லுங்க பாப்போம் தலைவர் ஆட்சியில் எங்கேயாவது இந்த மசூதிகளுக்கு போய் அல்லாடிக்கு பிகாரிகளுக்கு குண்டு வச்சு தகர்த்தது அப்படியா நாக்கள்ல இல்ல என்ன நாங்கள் அப்படி ஒரு தலைமை கீழே இருந்து வாழ்ந்தாக்கள் செய்தாக்கள் அவர் நெடுக சொல்லுவார் எங்களுக்கு இந்த அரசை ஆள்ற அரசியல்வாதிகளுக்கும் தான் பிரச்சனை இல்லையே சாதாரண மக்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை அந்த மதங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனையா இல்லை இந்த அரசாட்சியாளர்களுக்கும் எங்களுக்கு தான் ஏன்னா அரசாட்சியாளர்கள்லாம் சரி பொதுமக்களா வந்து யாழ்ப்பாணத்தை நூலகத்துக்கு வந்து நெருப்பு வச்சவன் எரிச்சவன் அல்ல கட்டளையில் போட்டவன் முழுக்க அல்ல கலவரங்களுக்கு செய்தவங்க முழுக்க யார் செய்தது எல்லாமே வந்து அரசாங்கம் தான் அந்த தங்கட அரசு ஆட்சியில தக்க வைக்கிறக்காண்டி மேற்கொள்ளப்பட்டது அப்ப நாங்கள் இதுகளுக்கு இந்த சிவில் பிரச்சனைகளுக்குள்ள இப்ப ஒரு இந்த இதுகளுக்குள்ள போயிட்டு நாங்கள் எங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு போய் அங்கால போய் நிக்கலாம் டாக்டர் அர்ஜுனா சொன்னார் போய் நேரத்துக்கு விடுவாங்களா அங்க போய் இந்த கலைக்கிறதுக்கு விடுங்க கொஞ்ச நாளைக்கு இது ஒன்றுமே நடக்க போறது இல்லை நீங்க உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. 90ஆம் ஆண்டு சிலாவத்த முல்லைத்தீவுல சிலாவத் என்ற இடத்துல ஒரு சிங்கள குடும்பம் ஒன்று இருந்தது. இருந்த இடத்துல இயக்கத்துல இருந்த கோணேஷ் அவருக்கு பேர் கொக்குத்துருவாயை சேர்ந்த ஒரு ஆள். கோணேஷ் பேர் முல்லைத்தீவு கொக்குத்துருவாயை சேர்ந்த ஒரு ஆள். அதே நேரம் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அவர் மட்டுமில்ல அவருடைய தம்பியார் இயக்கம் அவங்கள 3 பேர் இயக்கத்தில் இருந்தவங்க